தமிழ் சினிமாவில் பூதாகரமாக வெடித்துள்ள போதைப் பொருள் சம்பவத்தில் சிக்கி இதுவரை 2 நடிகர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்ததாக ஒரு நடிகை கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சமீப காலமாக போதைப் பொருள் பயன்பாடு திரைப்பிரபலங்கள் மத்தியில் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. அதீத போதைக்காக பயன்படுத்துபவர்கள் சிலர் இருந்தாலும் போதைப் பார்ட்டிகளில் கலந்து கொள்ளும் கலாச்சாரமும் அதிகரித்த வண்ணம் உள்ளதாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக ஏற்கனவே பாலிவுட் திரை உலகை சேர்ந்த பிரபலங்கள், டோலிவுட் மற்றும் மாலிவுட் பிரபலங்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது கோலிவுட் பிரபலங்களும் அடுத்தடுத்து சிக்கி வருகிறார்கள். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் பாரில் அடிதடி பிரச்சனையில் ஈடுபட்ட அதிமுக முன்னாள் நிர்வாகியும் படத் தயாரிப்பாளருமான பிரசாந்த் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட செல்போனை சோதனை செய்ததில் பிரசாத்துக்கு போதைப் பொருள் டீலரான பிரதீப் என்பவருடன் தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் பிரதீப்பிடமிருந்து நடிகர் ஸ்ரீகாந்திற்காக பிரசாந்த் அடிக்கடி போதைப் பொருளை வாங்கியதாக தெரியவந்தது. பிரதீப் மற்றும் பிரசாந்த் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு தற்போது புழல் சிறையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீகாந்த் ஜாமீனுக்கு முயன்ற போதும் நீதிபதி இவரது மனுவை நிராகரித்தார். போதைப் பொருள் வழக்கில் ஸ்ரீகாந்த் 3வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளதால் இவருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் என கூறப்படுகிறது. ஸ்ரீகாந்திடம் போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் விசாரணை செய்தபோது ஸ்ரீகாந்தின் நண்பர் கிருஷ்ணாவுக்கும் இதில் தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கிருஷ்ணாவுக்கு போலீசார் சம்மன் அனுப்பி விசாரணை செய்ய முடிவு செய்தனர். ஆனால் கிருஷ்ணா கேரளாவுக்கு தப்பி ஓடியதால் தனிப்படை அமைத்து அவரை தேடி கண்டுபிடித்து போலீசார் விசாரணை செய்யும் நிலை உருவானது. கிருஷ்ணா தன்னுடைய வாக்குமூலத்தில் போதைப் பொருள் சம்பந்தமாக தனக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை என கூறிய நிலையில் அவருடைய பழைய நீக்கப்பட்ட மெசேஜ்களை சோதனை செய்த போது கிருஷ்ணாவுக்கு போதைப் பொருள் டீசர் கெவின் என்பவருடன் தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கெவின் மற்றும் கிருஷ்ணாவை கைது செய்த போலீசார் அடுத்த சில கோலிவுட் பிரபலங்கள் இந்த வழக்கில் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்பட்ட நிலையில் பிரபலமான நடிகை நமீதாவுக்கு இந்த போதை மருந்து வழக்கில் தொடர்பு இருப்பதாகவும் கூடிய விரைவில் நமீதாவுக்கு சமன் அனுப்பி விசாரணை செய்ய போலீசார் முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. விசாரணைக்கு பின்னர் நமீதா கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாகவும் சில தகவலால் சமூக வலைத்தளங்களில் தீயாக பரவி வருகிறது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை என்பது தற்போது வரை தெரியவில்லை. இவர்களைத் தவிர இன்னும் 10 பிரபலங்கள் போலீசாரின் கண்காணிப்பில் வந்துள்ளதாகவும் அவர்களை அடுத்தடுத்து விசாரணை செய்ய போலீசார் முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது.